Welcome, my dear students, to learn the silent letters in English. So already we have learned a few letters and their presence in the word. In this video class, we are going to a few more words, especially the letters E, D, A, N, S. So when these letters come in a word, we pronounce them as silent letter. Okay. The first word is age. Age nu sollakudadu nama age. What is your age? வயது என்ன அப்படி கேட்கும்போது அது மாதிரி சொல்லணும். Age. Second word is breathe. 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 மூச்சு விடுதல், சுவாசித்தல். Breathe. Next one is bridge. Bridge. Okay. பாலம், இணைக்கக்கூடிய பாலம். Bridge. The next word is change. Change. Okay. இந்த வேர்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஈ நம்ம உச்சரிக்க மாட்டோம், சைலண்ட் லெட்டராக வருது. சேஞ்ச், மாற்றம். cloth, cloths சிங்குலரில், cloth ப்ளூரலில், clothes ஆடை, ஆடைகள். clothes, clothes. The next one is gene. இந்த மரபணு, மரபணு சொல்கிறோம் இல்லையா, மரபு சார்ந்த, அதுக்கு ஜீன் அப்படின்னு சொல்லணும். ஜீன், இதான் ஸ்பெல்லிங். ஓகே. லாஸ்ட் ஒன் இஸ் ஹெய்ட். வெறுத்தல், ஒருவரை வெறுக்கிறோம் இல்லையா சில காரியங்களில், சில நேரங்களில். ஹெய்ட், ஹெய்ட், வெறுத்தல். ஓகே. எஸ். தென் டி. டி வந்து நம்ம நிறைய வேர்டில் வந்து நிறைய வேர்டில் சைலண்ட்டாக உச்சரிக்க, சைலண்ட் லெட்டர்ஸாக வருது. இங்கே ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பேட்ஜ். பேட்ஜ் அடையாள அட்டை அல்லது அடையாள குறி, அடையாள குறி அதான் சரியாக இருக்கும். பேட்ஜ், பேட்ஜ். இந்த டி வந்து நம்ம வச்சுக்கக்கூடாது, நிறைய இடங்களில் பேட்ஜுன்னு சொல்லுவோம், அப்படி சொல்லக்கூடாது. பேட்ஜ். தென் அது மாதிரி எட்ஜ். எட்ஜ், எட்ஜ், விளிம்பு, அந்த ஓரம், முனை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. எட்ஜ். ஹேண்ட்ஸம், ஹேண்ட்ஸம். டி சைலண்ட். ஓகேயா. ஹேண்ட்ஸம், ஹேண்ட்ஸம், அழகான. ஓகே. எஸ். நம்ம மெயிலுக்கு, மெயில் ஜெண்டருக்கு நம்ம சொல்லும் பொழுது ஹேண்ட்ஸம் சொல்லுவோம், ஃபீமேலுக்கு பியூட்டி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. எஸ். அழகான, ரெண்டுமே அழகான அப்படின்னு தான் அர்த்தம். ஓகே. ஹெஜ். ஹெஜ்னா புதர்வெளி, புதர். ஓகே. ஹெஜ், ஹெஜ். சாண்ட்விச். சாண்ட்விச், சாண்ட்விச்னு சொல்லக்கூடாது. ஓகே. we should not pronounce it sandwich, but எப்படி உச்சரிக்கணும்? சாண்ட்விச், சாண்ட்விச். அதுக்கு தமிழ் என்ன சொல்கிறோம்னா இடையீட்டு ரொட்டி. இரண்டு ரொட்டிகளுக்கு இடையில் ஸ்டஃப் வைக்கிறதுனால சாண்ட்விட்ஜு இடையீட்டு ரொட்டின்னு சொல்கிறாங்க. ஓகே. தென் வெஜ். ஓகே. வெஜ், வெஜ் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? இந்த மரங்கள்லாம் வெட்டும் பொழுது இடையில் ஒரு சிறு துண்டு வைக்கிறாங்களே, ஆப்பு, அதுக்கு பேர் தான் வெஜ். ஆமாம், நீங்கள் வெஜிடேரியன் மாதிரி வெஜ்ஜுன்னு சொல்லக்கூடாது, இது டபிள்யூ, டபிள்யூ, வெஜ், வெஜ். ஓகே. தென் வென்ஸ்டே. வென்ஸ்டே, வென்ஸ்டே. இந்த எஸ் வந்து இசட் சவுண்ட் மாதிரி நம்ம உச்சரிக்கணும். அப்போது வென்ஸ்டே,
வென்ஸ்டே புதன்கிழமை, புதன்கிழமை அது வென்ஸ்டே. ஓகே, the next one, letter A, artistically. இதை நம்ம எப்படி உச்சரிக்கணும்? artistically. ஓகே, களி இல்லை, artistically, கலை உணர்வு மிக்க, கலை உணர்வோடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் artistically. Then second one is logically. இது எல்லாமே க்ளீ, அவ்வளோதான். களி அப்படின்னு சொல்லக்கூடாது, க்ளீ. artistically, logically என்ன? தர்க்க ரீதியாக, உண்மையாக அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் தர்க்க ரீதியாக, எதையுமே பகுத்தறிவோடு அப்படின்னு சொல்லும்போது லாஜிக்லி. மியூசிக்கலி இல்லை, ஓகே, மியூசிக்லி இசை ஞானத்தோடு, இசை கருவி ரீதியாக. ஃபிசிக்லி உடல் ரீதியாக, ஃபிசிக்கலி இல்லை, ஃபிசிக்லி. கிரிட்டிக்லி விமர்சன ரீதியாக, கிரிட்டிக்லி அப்படின்னு சொல்லணும். Then the next alphabet N. So in many moments we come across this word, but we have pronounced this word with N. ஆனால் N இல்லாமல் நாம் உச்சரிக்கணும். N வந்து இங்கே சைலண்ட் லெட்டர். ஓகே, autumn, எஸ், இலையுதிர்காலம், கார்காலம், மழைக்காலம்னா சொல்லுவேன். autumn இலையுதிர்காலம். தென் செகண்ட் ஒன் இஸ் காலம்னா என்ன சொல்லுவோம்? த பில்லர், தூணு, காலம் சொல்லுவோம் இல்லையா, எஸ். டேம்னா இங்கே வந்து வைகை டேம் இல்லை, அந்த டேம் இல்லை. டேம் அப்படின்னா திட்டுறது, மட்டமான, மோசமான அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது டேம். N சைலண்ட். தென் த நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் ஹிம். இதை வந்து ஹைம்னு சொல்லக்கூடாது, ஹிம். N சைலண்ட்டு, ஹிம். மந்திரம் சொல்கிறோம் இல்லையா, இந்த கோயில்களில் அந்த வழிபாட்டு பாடல் போய்கிட்டு இருக்கோம், அதான் வழிபாட்டு பாடல் அப்படின்னு சொல்லலாம், மந்திரம் சொல்லலாம். ஹிம் அப்படின்னு சொல்லணும், ஹிம். ஓகே, குட். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் alphabet S. Okay, I have given 2 examples here, you can learn more. Yes, aisle. இது எப்படி சொல்லணும்? AISLE ஸ்பெல்லிங் இருந்தாலும் we pronounce it aisle. Okay, aisle. நடைபாதை, the gangway சொல்லுவோம் இல்லையா, எஸ், aisle. Then last word is island. Okay, தீவு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா தமிழில், தீவு. இஸ்லாண்டுன்னு சொல்லக்கூடாது, எஸ் சைலண்ட், ஐலாண்ட். Yes, my dear students, in English we have so many words with silent letters. நிறைய வார்த்தைகள் பார்த்திங்கன்னா சைலண்ட் லெட்டர்ஸோடு நிறைய வார்த்தைகள் இருக்குது. ஸ்பெல்லிங் ஒன்றா இருக்கும், உச்சரிக்கிறது ஒன்றா இருக்கும். ஏன்னா அந்த லெட்டர் வந்து அந்த வேர்டில் சைலண்ட்டாக இருக்கும், அது நமக்கு தெரியாது. அதை நாம் விடுத்து உச்சரிக்கணும் அப்படிங்கிறத நம்ம எப்போ கற்றுக்குவோம்? இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும் பொழுது தான் அதை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். ஆக செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் மேலும் நிறைய கற்றுக்கொள்ளுங்கள். இவற்றை ஒரு எடுத்துக்காட்டுகளாக நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். இதுபோன்று நிறைய வார்த்தைகள் நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். லேர்ன் மோர், லேர்ன் வித் ஜாய் எவ்ரி டே, லேர்ன் நியூ திங்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி டே. Thank you so much. All the best.